கோவையில் செம்மொழி பூங்கா பணிகளில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஊழியர்களுக்கு குப்பை அள்ளும் வண்டியில் உணவு கொண்டு வந்து விநியோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சியில் காலை வழங்கப்படும் இலவச உணவு மிக மோசமாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரவா உப்புமாவில் ரவை அப்படியே வேகாமல் இருந்துள்ளது. தூய்மை பணியாளர்களின் நியாயமான போராட்ட குரலை வெறும் ஒருவேளை உணவை கொடுத்து அடக்கிவிடலாம் என தப்பு கணக்கு போடுகிறது இந்த விடியா திமுக அரசு. பணியாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் மற்றும் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து வாய் திறக்காத பொம்மை முதல்வர் இப்போது தரமில்லாத உணவை வழங்கி இலவச உணவு திட்டம் என்று ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றுகிறார். பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க, தரமே கிடையாது. எங்க வயிற்றால வாயால தான் போடுது, உள்ள வயிற்றாலதான் போகுது. எங்களுக்கு நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர் தெரியல. வியர்வை சிந்தி தமிழகத்தை சுத்தமாக வைக்க உழைக்கும் உழைப்பாளர்களின் அடிப்படை உரிமைகளை பறித்துவிட்டு தரமில்லா உணவை கண்டுடைப்புக்கு வழங்கும் திமுக அரசின் இச்செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது.